Hi everybody, welcome to Mr. Vlogs. இது வந்து புது சேனல். நான் வந்து மைரண்டி தினேஷ். என்ன வந்து மைரண்டி சேனல்ல பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வர்றது இல்லை வீடியோக்கு, இது புது vlog. அதனால நானும் அப்படி வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்க, சாரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மைரண்டி சேனல்ல மோகனனா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரை வச்சு இன்னைக்கு வீடியோ பண்ண போறோம். தரமான சம்பவங்க, மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் அது. அந்த விஷயத்தை இன்னைக்கு அவருக்கு கத்துத்தர போறோம். சரி, அதை கத்துத்தராம நம்ம ஏன் ஒரு வீடியோவா எடுத்து போடக்கூடாது? இது நியூ சேனல், ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நம்ம அதை புதுசா எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு இது வந்தது. ஆக்சுவலி நேற்று வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஏன்னா எம்ஆர் பிளாக்ஸ்க்கு இன்னும் ஒரு வீடியோ கூட போடவே இல்லையே, என்னடா பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேங்க, இது வந்து அவருக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் இந்த கான்செப்ட் வீடியோ பண்ணுறோன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. பட் ஃபன் ஓவர்லோடடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். என்னடா இவருக்கு இது தெரியாதான்ட்டு மேக்ஸிமம் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இப்போ நினைச்சாலே சிரிப்பாக தான் வருது. ஓகே ஃபைன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன், மேக்ஸிமம் எல்லாரும் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பலி கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு உன்னை வச்சு பலி கொடுக்குறோம். சொல்லி தர போறோம். நாளைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா எதுல கேட்டானே ஒரு கேள்வி. அது ஏன்டா பிங்கிலுக்குற? நீ சொல்லு. நாளைக்கு பொண்டாட்டி வெளில போலாம் வான்னு கூப்பிடுது. எப்படி கூப்பிடுவோம்? அது வந்து பாத்துக்கலாம், நான் ஃபியூச்சர்ல அது இப்ப என்னத்துக்கு அது சொல்லு. ஓலோ கிலோ புக் பண்ணி வேண்டியது. பார்த்தா வச்சுக்க, நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து வண்டியை வச்சுட்டு வண்டியில கூட்டு போவோம். நாளைக்கே மாமா ஒரு வண்டி வாங்க மாமா, ரைடு போலான்றாங்க. நீ அப்ப வேக முடிச்சிட்டு இருப்பேன். டூ வீலருக்கு ஒரு டிரைவர் வச்சு என்னடா பண்ணி சொல்றேன்? இதெல்லாம் என்னால இப்ப கத்துக்க முடியாதுடா. நீ கத்துக்கற அவ்வளவுதான். ஓட்டு ஃபர்ஸ்ட் தான். டேய் பொறுமையா போலாம். டேய் ரொம்ப கடுப்பேத்தின்னு இருக்காதீங்க. நீ யார இப்ப இருக்கான்? என்ன விளையாடுறியா? ஏய் விளையாடு, நீங்க தான்டா விளையாடுன்னு இருக்கீங்க. இந்த வயசுல போய் இதெல்லாம் கத்துக்கின்னு ஊந்துக்கின்னு இப்ப கத்துக்கலாம். எப்படி கத்துக்கிட்டோம்னா இப்போ எதுக்குடா டேய்? ஏதோ கண்டென்ட் கான்செப்ட், இதுதான் கான்செப்ட், இதுதான் கண்டென்ட்.
இதுதான் வண்டி எடுத்துன்னு வர சொன்னீங்களா? அதுவும் பாரு ஏதோ 4 பேர் இப்போ எடுத்தோடனே இந்த வண்டி ஓட்டணும்னா கஷ்டம். நீ ஃபஸ்ட்டு இந்த ஓட்டு எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை ஓட்டிக்கலாம். நல்லதா படங்களா எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க இல்லை பேயை பார்த்தே பயப்படாத, நீ இந்த வண்டியை பார்த்து பயப்படுற. அதுதான் மூந்து உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, கை கால் போச்சுன்னா எவனா நம்பி இருக்கணும். நான் எவனையும் நம்ப மாட்டேன். ஓகே கைஸ், இவனுங்க ஏதோ சொல்றானுங்க, எனக்கு இவனுங்க ஏதோ சரி ஏதோ கான்செப்ட் வச்சிருக்கானுங்க, சரி ஏதோ ஃபன் வீடியோ பண்ண போறானுங்கன்னு பார்த்தேன். ஆனால் நம்மளை வச்சே ஃபன் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியாது. சரி எல்லாரும் சேஃபாக இருங்க, இந்த நேரத்தில் இது தேவையாடா. சரி ஓகே, எல்லாம் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க. லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சோடனே இன்னும் கண்டினியூஸாக கோஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏதாச்சும் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஹாண்டட் பிளேஸ் சூஸ் பண்ணி நாங்கள் வீடியோ எடுக்க பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ தருவோம், நாங்கள் இவங்களை ஏமாற்ற மாட்டோம். இது வந்து ஏதாச்சும் ட்ராவல் விளாகு அப்புறமா எல்லாமே. ஸோ இது வந்து ஆல்ரவுண்ட் எல்லா வீடியோவும் போடலாம் இந்த சேனலில் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இதையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நீங்க என்ன பண்ண போறானுங்க, நீங்க எங்க வீங்க போறது ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. இல்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருசு ஓட்டுறே சின்னசா? ஏய் ஓட்டி பாப்போம் இரு. ஓட்டி பாப்போமா? வாழ்க்கையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டியை பாக்குறேன். பயம்டா ஒரு அது ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு எப்படின்னா ஒரு 6வது படிக்கும்போது கால் எட்டாத சமயத்துல இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். இன்னுமே என் மனதளவில் நான் பாதிக்கப்பட்டு அந்த பயத்திலே இருக்கிறதால தான் நான் இன்னும் வண்டியெல்லாம் ஓட்டாமல் இருக்கேன். அதே பயத்தோட தான் நான் இருந்துகிட்டே இருந்தேன். சரி இனிமே ஷோ இவங்க சம்பவம் பண்ணலான்னு நினச்சிட்டாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் போகணும். வாங்க பண்ணலாம். என்ன ஓட்டுறன்றதை பார்க்கலாம். டேய் இரு உட்காரட்டும். நீ உட்கார்றா, நீ எங்கன்னா போய் சொல்லிடுச்சுன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் அதிகமாக யோசிக்கிறாங்க. ஆகுதுதான், நீங்க தானே பண்ணணும். பதட்டமா இருக்கா இல்லையா? அப்படியே ஒரு ஸ்லைஸ் கட்டிங். டேய் மச்சான், நீ கால் மேல வைக்க, கீழ வைக்க. எங்க போற? டேய் நீ அங்க கால் கீழ ஐயோ. ஏய் இந்த மனுஷன் ஏதோ கொஞ்சமாவது ஓட்டணும் பார்த்தா இந்த மனுஷன் அங்கேயும் இங்கேயும் அழுது நிற்கிறாரா? டேய் இல்ல முதல்ல உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஆமா, சைக்கிள் ஓட்ட தெரியுமா? டேய் அங்க எங்கன்னா ஒரு சைக்கிள் பிடிச்சினோட போயிட்டு. சைக்கிளா? எதை லுக்கு? ஓ சமையல் 10 ஒருத்தன் வரா. தம்பி வாடாங்க. டேய் அவனும் வேற சிச்சினே பார்த்துட்டே வந்துருக்கிறான் போல. இன்னைக்கு செம்ம fun. தான் வரான். அண்ணாக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்ட தெரியாதுன்னு கற்றுக் கொடுக்கலான்னு வர்ற டைம்ல பார்த்தா இந்த அண்ணா சைக்கிளே ஓட்ட தெரியாது. அதனால என்ன பண்றேன், இந்த சைக்கிளுக்கு பதிலா அந்த வண்டி வச்சுக்கோ. டேய் சைக்கிள் பதிலா வண்டி வச்சுக்கோ. 5 நிமிஷம் அந்த சைக்கிள் அவருது, அந்த உண்டு சரியா? எதை சொல்ல மாட்டாங்கண்ணா, எதுவும் சொல்ல மாட்டேன். வண்டிக்கு ஒன்றும் சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகாது. பார்த்துக்கிறோம். இது கேர் சைக்கிள் தான். கேர் சைக்கிள் இது. அதே மாதிரி மெதிச்சா ஓடும்ல இது. வா டிஸ்க் இருக்கு, கேர் இருக்கு. உனக்கு எந்த கேர் வேணும்? உனக்கு வண்டி வேணா ஓட்டிக்கலாம். ஓட்ட தெரியுமாடா? இதுதான் நியூ மாடல் சைக்கிள். இப்பதான் இருக்கு. நீ சொல்லி கொடுக்க. நான் என்ன சொல்லி தரேன்? உனக்கு வண்டி தான் சொல்லி தருவாங்க, சைக்கிள் தான் சொல்லி தருவாங்க. அப்ப இது என்ன பண்றது? நான் சொல்லி நீ தான் சொல்லி தரணும் போ. அவன் எவனே தெரியாது, அவெல்லாம் உனக்கு சொல்லி தரேன். பேர் மனோஜ். மனோஜ் மோகன் தாங்க மாட்டேன். சரி இது இப்ப என்ன பண்ணணும்? இது ஏன் ட்ரெஸ் இதுக்குள்ள கால் விடு. அது வந்து அதெல்லாம் அந்த சைக்கிள். அது என்ன தடுக்குது தெரியலையே. என்னடா என்ன விட ஹைட்டா இருக்கு. நான் பத்திரம்னா சைக்கிள் கீழே போட்டு போறீங்க.
நிக்கல் போனா கூட வாங்கி தந்துக்கலாம் எவனோ போயிட போகுதுடா எங்களால கப்பல்லாம் பிடிக்காதடா அந்த மனுஷனே ஓட்ட வர்றா தம்பி அதுக்கு முன்னாடி கூடிய என்ன பண்ற ஓரமா வாடா என்னன்னா ஓட்டுறீங்க இருந்தா நாங்க ஓட்ட ஆரம்பிக்கலடா சார் அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குது உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் உட்காந்தீங்களா இப்ப படல கால வைங்க சார் இந்த காலை மேல வச்சிடணும் வச்சிருங்களா வை வை இதைய வண்டி நவர மாட்டேங்குது சார் ஏன் உச்சில போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன் கரெக்ட் ஓடுங்க கால 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 மேல வைங்க கால மேல வைங்க வச்சிருக்கீங்களா வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வண்டியை திருப்பி விடு மழை பெய்யுது அம்மா திட்டுவாங்க சரி வரேன் என்ன ஒரு அசிங்கம் That moment reaction. வண்டி தான கத்து தரேன் நீங்க எதுக்கு சைக்கிள்ல சைக்கிள்ல பேலன்ஸ் பண்ணாதான் வண்டி அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி கூட போட்டு தூக்கிட்டாதான் என்ன வருது ஹீரோ லெவல்ல யோசிக்கடா சரி நீ யோசிக்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட் இதை கத்துக்குமா எதுவுமே பண்ண கீழே டவுன் ஆயிடுது சரியா இப்பயே நீ அங்க இருந்து சைடுல விட பார்த்தேன் சாவடிக்க பாருங்க அடுத்து நாங்க 2 பேரும் கேமரா ஒரு ரோட் கூட்டிட்டு போய் கேமரா வச்சுக்கினே இருப்பா ஐயோ மாட்டிக்கிட்டேன் திருப்பிட்டா அது கட்டி கேமராமேனை வச்சுனே திருப்போம் நான் யாருக்கு தெரியும் நீ உட்கார்றது கோத்து விட்டு பேச்சு வேற பேசுற டேய் மெதுவாடா அத்தரா என்னடா ஸ்லைஸ் கட்டிங் எல்லாம் போடுற டேய் பொறுமைடா டேய் வண்டியில ஓடுதானா செய்யும் முன்னாடி ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் சின்ன ஆக்சிடென்ட் எனக்கு தான் ஆனா அவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட் எப்படின்னா கார் கிட்ட போய் விட்டா அவங்க தூம் அப்படியே கட்டின்னு வந்து முன்னாடி விழுந்துருச்சு என் வண்டிக்கு எனக்கு எதுக்குமே டேமேஜ் இல்லை ஆனா அவன் வண்டிக்கு ஃபுல் டேமேஜ் எக்ஸல் எடுத்துட்டு போய் அப்புறமா இதே வண்டி தான் எடுத்துன்னு போனேன் அப்புறமா புத்தி விசாட்டுனா அந்த விசாட்டாங்க அப்புறமா எங்கன்னா எடுத்து வச்சுக்கங்கடா அப்படின்னு சாவி வாங்கி வச்சுக்கினாங்க நிறைய ப்ராப்ளம் ஆச்சு அதுல இருந்து நான் வண்டி எடுக்கிறது இல்லை ஓட்டுறதுல சொல்ல போனேன் எப்பயாச்சும் ஒரு தடவை அர்ஜென்ட்னா எடுப்பேன் ஆக மொத்தம் ஓரளவு ஃபுல்லா ஓரளவு கத்துக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓரளவு ஓட்டிட்டு தான் வந்தேன் என்ன ஒண்ணு கீழே விழுந்தேன் ஒரு பொண்ணு பார்த்துச்சு ரொம்ப கஷ்டமாயி ஒரு வழியா ஓரளவு கத்துக்கினேன் தினேஷ் சூர்யா சந்தோஷ் 3 பேருமே ஓரளவு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நெக்ஸ்ட் இது ஒரு கண்டென்ட்னு என்ன இட்டு வந்தானுங்க பார்த்தீங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க நான் ஏதோ சரி பசங்க ஃபுல் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டானுங்க இனிமே நமக்கு கொஞ்சம் வேலை கம்மி அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதுதான் நம்மளை வச்சு இப்படி பண்ணுவானுங்கன்னு தெரியாது ஓரளவு 3 பேருமே நல்லா கற்றுக் கொடுத்தானுங்க ஆனால் 3 பேருமே செமையாக வண்டி ஓட்டுவானுங்க ரேசர் கணக்காக ஓட்டுவானுங்களா பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு ஓட்டுவானுங்க உண்மையாக ஓட்டுவானுங்க இவங்களை எதுக்கு அலாய்க்கலாம் சொல்ல உண்மையாக ஓட்டுவானுங்க நம்ம தான் டச் விட்டுருச்சு இப்போ ஓரளவு ஓட்டுறேன் இனிமே அப்படியே ஜாயின் பண்ணி ஓட்டிப்போம் அவ்வளோதான் ஓகே இனிமே வந்து இந்த மாதிரி ஃபன் வீடியோஸு ப்ராங்க் வீடியோஸு அப்புறமா கோஸ்ட் வீடியோ பற்றி Q&A வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணுற மாதிரி எல்லாமே ஆல்ரவுண்ட் என்ன உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இந்த வீடியோ பண்ணுங்கன்னா பண்ணிடுவோம் அவ்வளோதான் அடுத்த வீடியோ எல்லா வீடியோவுமே இனிமேல் இதில் வரும் ஸோ இனிமேல் ஃபுல் ஃபன் இருக்கு நைட் ஆனால் பேய் வீடியோ பகலானா ஃபன் வீடியோ ஓகே ஸோ இனியே இதை தான் வச்சு பண்ணுறோம் கலக்கிறோம் ஓகேவா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை எப்பயுமே
ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல்லு பெல்லு மணி அந்த பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஓகே, அல்ல அவங்களாம் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். பண்ணிட்டீங்க தானே? எல்லாரும் பண்ணிட்டீங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுறா, பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? சரி சரி ஓகே, பண்ணிடுங்க. பாய். மீண்டும் ஒரு 100 சரி, மீண்டும் ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திக்கும் வரை மழை ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த இன்ட்ரோ அந்த எண்டு வீடியோவே நமக்கு ஞாபகம் வருது. ஓகே சார், முடிச்சுக்கலாம். பாய்.